त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. ஞானபூமி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் மைதா. மைதா அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருள் உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதில் ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது, இந்தியாவில் மட்டும்தான் மைதா ஒரு உணவுப் பொருளாக அதிக அளவில் பயன்படுகிறது. மற்ற நாடுகளில் இது உணவுப் பொருளாக பயன்படுவது இல்லை. வேறு எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், புத்தகத்தை பைண்ட் பண்ணுறதுக்கு ஒட்டும் பசையாக பயன்படுத்துகிறார்கள். நம்ம வால் போஸ்டர்லாம் ஒட்டுவோம், அதுக்கு பசையாக பயன்படுவதற்கு தான் இது உதவும். புக்கு பைண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எங்கெல்லாம் பசை தேவைப்படுகிறதோ அதற்கு தான் இந்த மைதாவை பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் மட்டும்தான் இது ஒரு முக்கிய உணவுப் பொருளாக பயன்படுகிறது. இந்த மைதா உடலுக்கு அதிகமான கெடுதலை உண்டு பண்ணுகிறது. சீக்கிரம் செரிமானம் ஆகாது, பசைத்தன்மை இருப்பதனால. துணியை துவைப்பதை போல் அந்த மாவை துவைப்பு எடுத்து பரோட்டா செய்வார்கள், அதை நாம் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு துணி போல் இருக்கிறது. அது வயிற்றுக்குள்ளே போய் எப்படி அவ்வளோ எளிமையாக செரிமானம் ஆகும்? ஆகாது, கடினம். கடின உழைப்பாளர்களுக்கு அது சரி, ஆனால் எல்லோருக்கும் ஏற்ற உணவு இது இல்லை. அது மட்டுமல்ல, மைதா ஒரு முக்கிய பொருளாக பேக்கரின்னு நம்ம சொல்கிறோம், அடுமனைன்னு தமிழில் சொல்கிறார்கள். அந்த பேக்கரியில் ஒரு முக்கியமான எல்லா உணவுப் பொருளையும் தயார் பண்ணுறதுக்கு முக்கியமாக உணவுப் பொருள் பயன்படுத்துகிறது இந்த மைதா தான். இதிலிருந்து தான் அத்தனை விதமான பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறாங்க. இதுக்கு கூட சேர்க்கறது சர்க்கரை, வெள்ளை சீனி. அது விஷத்திலும் கடுமையான விஷமுடையது, மைதாவும் விஷத்தன்மை உடையது. இது இரண்டும் சேர்ந்தால் அந்த உணவுப் பொருள் அதிக கெடுதல் உடையதாக இருக்கிறது. மட்டுமல்ல, பேக்கரியில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விதமான அந்த கூடுதல் சுவையூட்டிகள், கூடுதல் கலர் வருவதற்கு பயன்படுத்தக்கூடிய வர்ணங்கள், அதில் பயன்படுத்தக்கூடிய கேக் இம்ப்ரூவர், இந்த மாதிரியான ரசாயன பொருட்கள் கணக்கிலே கிடையாது. அத்தனை விதமான ரசாயன பொருட்களும் அந்த பேக்கரியில் இருக்கும். எப்படி வர்ணம் தீட்டுவதற்கு பலவிதமான வர்ணங்களை நிறைய டப்பாக்களில் வச்சுட்டு அதை எடுத்து வர்ணம் பூசுகிறாங்களோ, அதே மாதிரி தான் அங்கே பேக்கரியிலையும் இருக்கும். பலவிதமான டப்பாக்கள் இருக்கும். ஒன்றொன்றுலேயும் ஒரு விதமான கெமிக்கல்ஸ், ரசாயன பொருட்கள், உடலுக்கு அதிக தீங்கு தரக்கூடியது. அதனால் பேக்கரியில் பயன்படுத்தக்கூடிய எந்த உணவுப் பொருளும் உண்பதற்கு தகுதியற்ற உணவுப் பொருட்கள். மேலை நாடுகளுக்கு தான் பேக்கரி சரி. நம்மை போன்ற இந்த பாரத தேசத்தில் பேக்கரி அப்படிங்கிற ஒரு உணவு முறை நமக்கு தேவையே இல்லாத ஒன்று. மேலை நாட்டை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இந்த பேக்கரி சிஸ்டம் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளும் உண்பதற்கு தகுதியற்றது. இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து கொண்டு மைதாவிலே செய்த பொருள்தானா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு தான் அந்த பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும். மைதா உடலுக்கு மிகுந்த தீங்கு விளைவிக்கக்கூடியது. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு உணவுப் பொருட்கள் அல்லது இந்திய நாட்டு உணவுப் பொருட்கள் எந்த கெடுதலையும் உண்டு பண்ணாது. எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். அதிக பணம் மதிப்பு உடையதாகவும் இருக்காது. எளிமையாக வாங்கி உண்ணக்கூடிய பொருட்களாக இட்லி, தோசை இந்த மாதிரி இருக்கும். கோதுமை பண்டங்கள் உடலுக்கு நல்லது, ஆனால் மைதா பண்டங்கள் உணவுக்கு நல்லது அல்ல. இந்த மைதா மலச்சிக்கலை உண்டு பண்ணும், வயிற்றுக்கு சூடை கொடுக்கும்,
சீக்கிரம் செரிமானம் ஆகாததுனால அடிவயிறில் சூடு அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக நீர்ச்சத்துக்களை எல்லாம் அது உறிஞ்சிடும். சரீரத்தில் நீர்ச்சத்துக்கள் குறைஞ்சி போகும். தன்னை செரிமானம் செய்து கொள்வதற்காக இந்த மைதா பண்டங்கள் நம்ம உடல்லேருந்து அதிகப்படியான நீரை எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கும். அதனால் நமக்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இந்த உணவுப் பொருள் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடியது. சுறுசுறுப்பாகலாம் நாம் இருக்க முடியாது இதெல்லாம் சாப்பிட்டா. மைதா உணவு பண்டங்கள் மந்தத்தன்மை கொடுக்கக்கூடியது. ருசியாக இருக்குது என்பதற்காக ஒரு உணவை நாம் உண்ணக்கூடாது. அது ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய குணங்களை பாதிக்காமல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கணும். பழங்கள் சாப்பிட்டா சத்துவ குணங்கள் வரும். இதே மாதிரி பரோட்டாவை சாப்பிட்டா நமக்கு தமோ குண வளர்ச்சி தான் ஏற்படும். ஆகையினால் மைதா உணவு பண்டங்களை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.